மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம கிராணி சாப்டர் 1ல வந்து கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து 2 எஸ்கேப் பண்ணியாச்சு. என் சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கிராணி வந்து திருப்பியும் நம்ம வந்து கிராணி கிட்ட அடி வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம 2 எஸ்கேப்பில் அடி வாங்கலை. ஸோ இந்த எஸ்கேப்பில் நம்ம அடி வாங்கக்கூடாது. ஸோ இப்போ வாங்க நம்ம கிராணி கேம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ போயிட்டு கிளவி வந்து நம்ம கன் எடுத்து சுடணும். அவன் வந்து அப்படியே பறந்து போனவ. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏஞ்சிக்கலாம். பெட்டிலேருந்து ஏஞ்சிக்கிறதுக்கே பாதி நேரம் போயிடுதுங்க. சரி, ஓகே. இப்போ ஏஞ்சிட்டு நம்ம பக்கத்து ரூமில் போகலாம். அதுக்கு முன்னாடி கிளவி எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். கிளவி எங்கேருந்து வரான்னு பார்க்கலாம். அங்கேருந்து வரா. ஸோ கிளவி நம்மளை பார்த்துட்டா. இப்போ நம்ம கடகடன்னு ஓடி போய் பெடிக்கில் ஒழிஞ்சிக்கலாம். கிளவி வரவே மாட்டேங்கிறாளே. பார்க்குறா, வெளியே தான் நின்று பார்க்குறா. சரி, ஓகே, போகலாமா? சரி, இங்கே போய் பார்ப்போம். கிளவி நடந்து போகிறாளே. அங்கேயே நிற்கிறா. போடி சீக்கிரம். ஸோ அவள் பார்த்துட்டேன்னா திருப்பி வந்து பெடிக்கில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ அவள் போனதுக்கப்புறம் நம்ம வெளியே தப்பிச்சு போயிடலாம். சரி, ஓகே. இப்போ அவள் பாத்ரூமில் இருக்காளா? இங்கே இல்லை, கீழே இல்லை. சரி, அவள் எங்கேயா போய் கறக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டே போடுங்க. நம்ம கார் பேட்டரி வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது ரொம்ப மெயினு. ஸோ வாங்க, இப்போ வந்து நம்ம இங்கே இப்படியே கிடக்கடான்னு இங்கே ஓடிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே தேடிக்கலாம். ஸோ இங்கேன்னா வந்து எதாவது தேவையான பொருள் டெஸ்கில் ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் போடுங்க. ஸ்பார்க் ப்ளக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே எல்லாம் வந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இங்கே ஒன்றும் இல்லை. வீல் ரேங்க்கு இதெல்லாம் தேவைப்படாது. வீல் கிராங்க், ஓகே. ஸோ இப்போ வந்து கார் பேட்டரி எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போயிட்டு போட்டு வந்துடலாம். நாங்கள் சத்தத்தை போட்டு வந்திருக்கேன். பட் கிளவி அங்கே போக மாட்டா. ஸோ இங்கே சத்தம் போட்டனால இங்கே வந்துருவாள். ஸோ நம்ம போயிட்டு கார் பேட்டரியை போயிட்டு வரல. சரி, இங்கே சத்தத்தை போட்டுட்டோன்னா இங்கே கிளவி வந்து இங்கே வந்துடுவா. ஸோ நம்ம அப்படியே இங்கே தப்பிச்சு போயிடலாம். ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு போகலாம். கேஸ் ஒலின் இருக்குது, அது வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறந்துடுவோம். கேஸ் ஒலின்னு அங்கே தான் இருக்குது, அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிளவி வந்து நம்ம வந்து சாவடிக்க போகிறோம். இங்கே தான் மெயின் பொருள் தான் இருக்கும். நம்ம வெப்பனுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இதை போட்டுட்டோம்னா கிளவி இங்கே வந்துடுவா. அதுக்கப்புறம் கிளவி எடுக்காத முடிஞ்சதுங்க. கிளவி உன்னை இப்போ சாவடிக்க போகிறோம். கிளவி என்னையே சாவடிச்சிருவேன் நீனு. சரி வா கிளவி, ஃபஸ்ட்டு அந்த ரூம்குள்ளே போ. அதுக்கப்புறம் யார் சாவடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் போடி. கேட்கும். ஃபஸ்ட்டு இது கதவை சாத்திட்டு டாப்பர் போட்டுட்டு இந்த கேஸ் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ சாவு கிளவி. சாவெல்லாம் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ நம்ம மேலே போய்ட்டு நிறைய வேலை இருக்குது. இந்த கிளவி அப்படியே ஒளிஞ்சு போட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வெளியெல்லாம் தேடிடலாம். ஏன்னா வந்து கிளவி இருக்கும்போது நம்மளால் வெளியெல்லாம் வரவே முடியாது. நான் வந்து பயந்துக்கிட்டு ஒரு ரூமில் உட்காந்துருவேன். ஸோ அதனால் இங்கெல்லாம் தேடலாம். போடுங்க ஸ்பெஷல் கீழே ஏதாவது தேவையானது எதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். கன் பாட்டு நம்ம ஏற்கனவே வந்து டெடிபியர் இருக்கும்போது ஒரு கன் பாட் பார்த்தா, அப்புறம் இங்கே ஒரு கன் பாட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு கன் பாட் இருந்தது. ஸோ நம்ம வந்து கன்னை ரெடி பண்ணிவிட்டு கிளவி வந்து சுடுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் இந்த கிணறாண்டை வந்து போட்டு வச்சுக்கலாம். கிணறாண்டை போட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம்ல. ஸோ இதை போட்டு வச்சுட்டு எகிரி குதிச்சுட்டு ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மேலே தான் யூஸ் ஆகுனால மேலே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ கிளவினார் வராமல் இருக்கணும். நான் இதெல்லாம் போட்டுட்டு அந்த கன்னெல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் ஸ்பெஷல் கீயை. ஸோ அதுக்கப்புறம் இதை மேலே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த டெஸ்க்லலாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன இருக்குது, கட்டிங் பிளேஸ் இருக்குது. அது அங்கேயே இருக்கட்டும், நம்மளுக்கு தேவைப்படும் போது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே எங்கேயோ கன் பாட் பார்த்த மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தேன்? அந்த ஒருக்கு இந்த கன் பாட்டை வந்து நான் எப்போயே பார்த்துட்டேன். ஸோ இதை கன் பாட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு கன் பாட் இருக்கும். அதையும் போயிட்டு நம்ம கேரேஜில் அசம்பிள் பண்ணிட்டோன்னா நம்மளோட கன்று ரெடி. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பாட் போட்டு வச்சுருந்தோம் நம்ம கிணறாண்டா. அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். எல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. அது செட் பண்ண வரைக்கும் கிளை வராமல் இருக்கணும். இங்கே தான் எங்கேயே பார்த்தேன். அந்த ஊருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிணறாண்ட போகலாம். ஸோ கிணறாண்ட போகலாம் 2 நம்பர். ஸோ அந்த 8 கால் கிளவிட்டு ஒரு லிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த லிஃப்ட்டில் வந்து 2 டப்பா ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க 1 2ன்னு. அந்த டப்பா வந்து அதில் வந்து 2 நம்பர் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கன்று ரெடிங்க. இதுக்கு மேலே கிளவி தான் வரணும். கிளவி சீக்கிரம் வாடி. சொட்ட கிளவி எங்கே தான் போனாலும் தெரியல. அதான் கிளவி நானும் சொல்கிறேன். சீக்கிரம் வந்து தொலைடி பைத்தியக்காரி. ஓகே, வந்துட்டா. இதுக்கு மேலே உனக்கு கதையை முடிக்க போகிறேன். நான் விளையாடிட்டே இருப்பேன் நான். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம இங்கெல்லாம் தேடியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு எடுக்கணும். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆமோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆமோ ஃபில் பண்ணக்கப்புறம் இங்கே போய்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சுட்டு அது கீழே தள்ளி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆமோ எடுத்துக்கலாம். ஆமோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் ஃப்ரீஸ் ஸ்டாப் எடுத்துக்கப்புறம் கிளவியை வந்து அதில் மாட்டை வச்சு நம்ம அப்படியே அழகு பார்க்கலாம். ஸோ அப்படியே காக்கா கிட்டலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். காக்கா கிட்ட என்ன இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல், அது எதாவது தேவையான பொருள் எதாவது இருக்குமா? சரி பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ எதுக்கு நான் வந்து இங்கே வந்துட்டுருக்கேன்னா, இந்த கன் வந்து நான் எய்ம் பண்ணி சுடலை, அந்த ரெட் மார்க்கில் தப்பாக சுட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த புல்லட் எடுக்க வந்தேன். ஸோ அப்படியே இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் பேட்லாக் இதெல்லாம் தேவைப்படுறது. இன்ஜின் பார்ட்டு, ஸ்பார்க் பிளக்கு மேலே பார்த்தாச்சு. கார் பேட்டரி இங்கே தான் இருக்குது. அப்புறம் கேஸோலின், அதுக்கப்புறம் கார் கீ. இது இருந்தால் நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஐயோ கிளவி வேறு வந்துட்டா. சரி பரவாயில்ல, இந்த ஷூட் பண்ணிடலாம் இவ்வளோ. அதுக்கு எடுத்து வச்சது. சரி இங்கே தான் ஒரு ஆமோ இருக்குல்ல, எடுத்துகிட்டு போயிடலாம் சீக்கிரம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு கடற்கடன்னு மேலே போகணும். ஸோ வந்தாச்சு. இந்த தான் நான் ஏம் பண்ணி ஃபஸ்ட் டைம் அடிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு மேலே வச்சு அடிக்கணும், ஸ்ட்ரைட்டை வச்சு படாது. ஸோ அப்படியே இந்த கன்னை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வெளியே போட்டுடலாம் தான். அதுக்கு தேவைப்படும் கிளவி சாப்பிட்டுக்குது. உட்டன் ஸ்டிக்கா நல்லா சீவிரக்ஸ் பண்ணியாச்சு, இதெல்லாம் தேவைப்படாது. சரி ஃபஸ்ட் நம்ம போயிட்டு கீழே போகலாம். கீழே போயிட்டு நம்ம அங்கே எதாவது வேலை இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம மேலே ஸ்பெஷல் கீயாண்டை போகணும்ல, அந்த ஸ்பெஷல் கீயாண்டை வந்துட்டு இதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கடகடான்னு போயிட்டு கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கன் எடுக்கிற கேப்பில் அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்காட்டியும் கிளவி வராமல் இருக்கணும், இல்லைனா நம்ம அவ்வளோதான், நம்ம சேலஞ்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும். ரஸ்டி பேர்லாக்கியை நம்ம தான் சீவரஸ்க்கு பண்ணியாச்சு, எத்தனை வாட்டி சொல்கிறது உங்கள்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன் எடுத்துகிட்டு மேலே போகலாம், புல்லட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஸ்பெஷல் கீயில் அந்த ஒரு சிலந்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிலந்தியை வந்து நம்ம வந்து அந்த சிலந்தி கதையை முடிக்க போகிறதில்ல, அந்த ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த கதையை நான் வந்து உடச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷலுக்கு எடுத்துகிட்டு போய் போடலாம். நான் வந்து சீவரஸ்கிரிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மேலே வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்பைடரில் அந்த ஊசி 3 ஊசியுமே காலி பண்ணிட்டேன். அதனால் போய் மீன் வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த புல்லட்டை வந்து போட்டு கீழே தள்ளி விட்டலாம். அதில் தான் தேவையான பொருள் கொடுங்கப்பா. அப்போ ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொருள் தான், அதுவும் நம்ம பாதி பார்த்தாச்சு. இந்த பேட்லாக்கி அதுக்கப்புறம் வந்து கார்கி கிடச்சா தப்பிச்சிடலாம். இது எல்லாமே கிடச்சிருச்சு. சரி ஓகே. இன்ஜின் பார்ட் இருக்குல்ல, ஹேமர்லாம் எங்கள்கிட்ட இல்லைங்க. சரி இதை கீழே போட்டுட்டு நம்ம கன் எடுத்து ரெடி வச்சுக்கலான்னா, ஃப்ரீ ஸ்டாப்பில் வந்து மாட்டலான்னா நம்ம இதை வச்சுக்கலாம்ல. ஃபுல்லாக தள்ளி விட்டு சத்தத்தை க்ரியேட் பண்ணுவோம். கிளவி எங்கே இருக்கா? வரா கிளவி பாரு கிளவி, அதான் சொல்கிறேன் சீக்கிரம் வந்து என்னோடய ஃப்ரீ ஸ்டாப்பில் போய் மாற்றி. அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கா. அவள் ஃப்ரீ ஸ்டாப்பில் மாட்டிட்டு அந்த சத்தத்தை கேட்கணுமே, செம்மையாக இருக்கா ஒழிஞ்ச போகிற சத்தத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு போய் ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துகிட்டு வந்துடலாம், பேச வேண்டாம் இப்போ இருக்கும். ஃப்ரீ ஸ்டாப் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே போட்டு வச்சுக்கலாம். இப்போ எதுக்குன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு புக்கை தேடணுன்னா எனக்கு தெரிஞ்சு மித்த பொருள் எல்லாம் 8 கால் கிழவிக்கிட்ட தான் இருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னா, ஹேமர்லாம் கிடைக்கல, அதெல்லாம் கன்ஃபார்ம் இந்த 8 கால் கிழவி தான் வச்சுருப்பா. சரி ஓகே, புக்கு இருக்குது. அங்கே இன்ஜின் பார்ட் பார்த்தாச்சு, இந்த இன்ஜின் பார்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் கார் எஸ்கேப்புக்கு. சரி புக்கு எடுத்துகிட்டு போய் ஜென்ரேட் பண்ண கொடுத்துடலாம். ஸ்பைடர் கீ சீவரஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அலைஞ்சேன் பார்த்தீங்களா அந்த புக்கு. ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். சரி இது வச்சிடலாம். ஐயோ இந்த சவுண்டு கேட்கணுமே. ஃபஸ்ட்டு கீழே போகலாம். கீழே போயிட்டு ரெஞ்ச் அப்படியே இதை போட்டு வச்சிடணும், நைஸாக தப்பிச்சிடணும். இதெல்லாம் எடுத்து போய் போட்டுட்டு அப்புறம் இன்ஜின் பாட்டு எங்கேயோ பார்த்தா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து போட்டுட்டு கிளவி எங்கே இருக்கா? சரி அவள் எங்கேயோ இருந்துட்டு போட்டோன்னா ஃபஸ்ட்டு இன்ஜின் பாட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இன்ஜின் பாட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாப்லாம் எடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஜின் பாட்டு எடுத்து போட்டுட்டு ஃப்ரீ ஸ்டாப் எங்கேயோ பார்த்தனே, அங்கே தானே போட்டுச்சிருந்தோம். சரி ஓகே இது எடுத்துகிட்டு போவோமா? சரி ஓகே கிளவி இல்லை அப்படின்னு நம்ம நைஸாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா இங்கே போட்டு வச்சுக்கலாம் இப்போ வரைக்கும். ஏன்னா கிளவி இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போ கிளவி வர வைப்போம். திருப்பி அவன் ஃப்ரீ ஸ்டாப்பை மாட்டணும். எப்படியோ நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாப் இருக்கிறதுனால தப்பிச்சாச்சு. ஸோ ஓகே சீக்கிரம் போகலாம். இதை போய் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதுக்கப்புறமா செட் பண்ணிக்கலாம். இப்போயே செட் பண்ண வேண்டாம், அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா இதுக்கு சேஃப்கி வேணுமே. சேஃப்கி வேறு நான் இன்னும் கண்டே பிடிக்கல, சேஃப்கி எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. சரி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இப்போ வந்து 8 கால் கிளவிக்கிட்ட வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து கிளவி வந்து சத்தத்தை போட்டுட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாப்பில் அவளை மாட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு 8 கால் கிளவிக்கிட்ட போகலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இப்போ சத்தத்தை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ தான் கிளவி வந்து சீக்கிரமாக வருவா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ஸ்டாப்பில் மாட்டி சாவா. சரி ஓகே அவள் வந்து செத்துட்டா, அதாவது ஃப்ரீஸ் ஆகிட்டா. ஸோ இப்போ இதை போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கீழே எடுத்து போய் போட்டணும். ஏன்னா நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க டோர் எஸ்கேப்லேயே நான் வந்து இங்கே வந்து வந்த உடனே கிளவி வந்துட்டுனா அதில் மாட்டிடுவா. ஸோ அதனால தான் ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இப்போ மேலே போகலாம். ஏன்னா நம்ம ஷார்ட்கட்டில் அங்கே தானே வரும் சீவர் எஸ்கேப் முடிஞ்சதுக்கப்புறம், அதனால தான். ஸோ ஓகே இப்போ இங்கே போட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்பைடர் எல்லாரும் கீ வந்து ரெடியாக இருந்திருக்கோம், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ போகணும், கீழே வேற இறங்கணும். அப்படியே பக்குன்னு இருக்குது எனக்கு.
சரி வாங்க இப்போ போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த எட்டுக்கால் கேள்விக்கிட்ட தான் பேட்லாக்கி ஹேமர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஹேமர் பார்த்தீங்களா சீவரஸ்க்கு எப்படி எங்கே வச்சுருந்தாங்கன்னு அங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே நாங்கள் போக வேண்டாம் நம்ம, ஏன்னா மோஸ்ட்லி அங்கே இருக்காது. காக் வீல் இருக்குது, அங்கே தான் முக்கியமான பொருள் இருக்கும். நான் வந்து சீவரஸ்க்கு எப்படியும் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், அது அங்கே தான் முக்கியமான பொருள். இல்லைன்னா நீங்கள் ஐயோ இப்படி போனால் பார்த்தீங்கன்னா ஐயோ இப்போ எங்கே போனோன்னு வேறு தெரியல. நம்ம கண்ணை மூடிட்டு அப்படி நேராக போயிட்டு இப்படி சைடில் திரும்பிலாம் ஐயோ கிளம்பி இங்கே தான் இருக்கா, சீக்கிரம் ஓடு 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 சீக்கிரம் ஓட பார்த்துட போகிறா. சரி ஓகே இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ தான் மூச்சு எனக்கு வருது, ஏன்னா அந்த கிளவியை பார்த்தாலே போயிடுவா. அப்படியே நம்ம இந்த ஓட்டையில் பார்க்கணும் கிளவி அந்த சைடு போகிறாலும் நம்ம தப்பிச்சு போயிடலாம்ல. ஸோ இங்கே என்ன இருக்குது, அப்பா பேர்லாக்கி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. கிட்டத்தட்ட நம்ம தப்பிச்சுட்டு இன்னும் கார்கி மட்டும் கிடச்சா தப்பிச்சிடலாம். கிளவி எங்கே போகிறான்னு பார்க்கணும். அங்கே போயிட்டா. இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏறிட்டு நம்ம அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் கொடுங்கப்பா தேவையானது. நம்மளுக்கு நம்பர் 1 or 2 2 தான் பார்த்தோம். ஆமாம் ஓகே. பெஞ்ச் ஹேண்டில் ஆமாம் இதை மறந்துட்டோம். இதுக்குள்ளே ஹேமர் இருக்குது. 99.9% எனக்கு வந்து அங்கே தான் இருக்கும், நான் உறுதியாக சொல்லுறேன். சரி ஃபஸ்ட் நம்ம இங்கே போயிடலாம், ஏன்னா அப்போ தான் அவன் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவள் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் ரிட்டனே போகிறாங்க கிளவி மேடம். எப்போ இந்த சைடு வர போகிறான்னு தெரியல. கட் பண்ணி போட்டிருக்கேன், இப்போ தான் போகிறாவ. ஏன்னா போர் அடிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே 18 minutes வருது. இது வேறு போட்டோன்னா அவ்வளோதான் 20 minutes 22 minutesலாம் போயிடும். சரி ஓகே இப்போ இதில் தான் ஹேமர் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ போய் அந்த பக்கத்து ரூமில் தேட வேண்டான்னு வந்துட்டேன். சரி ஓகே இப்போ இதை வந்து கேப்புன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார் பேட்டரி வந்து இங்கே தானே போட்டோம். ஆமாம் கிளவி வந்து மாட்டை வச்சு சிக்க வைக்கிறதுக்கு இங்கே செட் பண்ணிவிட்டு கிளவி வரலாம். அவளோட கால் சட்டை மட்டும் எனக்கு கேட்குது வந்துட்டு. ஓகே அவள் அங்கே இருக்கட்டும் கடைன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஜின் பாட்டை எடுத்துகிட்டு சீக்கிரமாக போய் செட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் விரைஞ்சி எங்கே விரைஞ்சி வந்து இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே போட்டுட்டோம்னா இப்போ கேஸில் அது இப்போ வரைக்கும் தேவைப்படாது. ஸ்பார்க் ப்ளக்லாம் வேறு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஹேமர் எடுக்கணும். அதை போய் போட்டுட்டு மோஸ்ட்லி ஹேமர் நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்து ஹேமர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சேஃப்கி வந்து மேலே தான் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ டேரெக்டாக ஸ்பெஷல் கீ ஆண்ட போயிடலாம். ஃபஸ்ட்டு போய்ட்டு இங்கே எடுத்துகிட்டு நல்லா சுற்றணும், அப்போ தான் வரும் சீக்கிரமாக. ஹேமர் தான் அது, ஹேமர் கிடச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்பெஷல் கீ ஆண்ட போயிடலாம். ஏன்னா ஸ்பெஷல் கீ ஆண்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளுக்கு சேஃப்கி வேறு. அங்கே வந்து நம்ம இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சேஃப்கி அங்கே தானால நம்ம அங்கே தான் போய் ஆகணும். அங்கே தான் நம்ம மேலே பார்த்தோம் அந்த கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அங்கே. ஸோ கிளவி இப்போ சத்தத்தை போட்டு கூப்பிட்டு அவளை கதையை முடிச்சாச்சு. இப்போ கடகடன்னு இதை போய்ட்டு மேலே ஹேமரை போட்டுட்டு போய்ட்டு ஃப்ரீஸ் ஸ்டாப் வேறு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரீஸ் ஸ்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 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 இடத்துல போட்டுட்டு நம்ம இப்போ மேலே ஏறி அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஐயோ கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம். பட் கிளவி வந்துட்டானா ஒரு பக்குன்னு இருக்கும்ல. சரி ஓகே இப்போ நம்ம இதை வச்சுட்டு இங்கே தான் தேவைப்படுது, எதாவது கிடைக்கதான்னு பார்க்கலாம். காக் வீல் தேவைப்படாது, எதுக்கும் இங்கே எடுத்து போட்டு வைப்போம். தேவைப்படாது மோஸ்ட்லி அங்கே இருக்காது. சொல்லணும்ல சேஃப்டி அங்கே தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். இது வேறு சத்த போடுமே. ஃபஸ்ட் நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கிளவி இருக்கும் போது இல்லை மாட்டிக்கிட்டோன்னா அதனால் ஃபஸ்ட்டே மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஹேமர் இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே தான் சேஃப்டிக்குள்ளே தான் கார்க்கி இருக்க போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ போயிட்டு வந்து விளையாடிட்டு இருந்தேன். ஏன்னா கிளவி வரல அது வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் பேர்லாக்கிக்கு வேறு அந்த கிளவிக்கிட்ட போகணும். சரி ஓகே இங்கே தப்பிச்சு போவோம். இங்கே போயிட்டு கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வர வந்தேன். இங்கே தான் இங்கே பார்த்தேன், இந்த டெஸ்கில் தான் அந்த ஒர்க்கு. இதை கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு இப்போ மேலே வேறு போகணும். மேலே போகலாம். இப்போ மேலே போய்ட்டு இப்படி பட்ட கீழே விழுந்துட்டு போகிறேன். இப்போ போயிட்டு நம்ம இந்த கட் பண்ணிடலாம். அது டச்சக் கட் பண்ணிட்டோம். சேஃப்கி கிடச்சிருச்சுங்க. இப்போ சேஃப்கி எடுத்துகிட்டு நம்ம கீழே கன்ஃபார்ம் சேஃப்கியில் தான் கார்கி இருக்குது. நான் கன்ஃபார்ம் சொல்லுவேங்க, அங்கே தாங்க இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே சத்தத்தை போட்டு கிளவி இங்கே வர வச்சுட்டு நம்ம அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு அந்த சேஃப்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு வேறு பார்க்கணும். சரி ஓகே சேஃப்டியில் சொன்னல சேஃப்டிக்குள்ளே கார்கி தான் இருக்கும்னு. ஸோ அங்கே சத்தத்தை போட்டுட்டேன். கீ சவுண்டுக்காக அங்கே வருவா. அதுங்காட்டி கிளவி வரத்துக்காட்டியும் இது இங்கே போடணுமே. ஓகே இதை தூக்கி இங்கே போட்டுடலாம் மேலே. ஸோ இப்போ கேஸில் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பேர்லாக்கிக்கு வேறு நாங்கள் போய் ஆகணும். பக்குன்னு இருக்குது. இப்போ அங்கே அவள் எங்கே இருக்கா எந்த டைரெக்ஷனில் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஸ்பைடர் கிளவி. சரி ஓகே இதை தூக்கி இங்கே போடலாம், அப்போ தான் சத்தம் வராது. இதுக்கு மேலே பின்னாடி ஓவருங்க. இதுக்கு மேலே இதை மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் மேலே. நம்ம இதுக்கு டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம் போல் இந்த இதில்.
ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா வந்து கட்டிங் ப்ளேஸ் கிடச்சிருச்சு, ஹேமர் கிடச்சிருச்சு, அப்புறம் மாஸ்டர் கீ இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே பேட்லாக்கி பார்த்தாச்சு. பட் பரவாயில்ல, நம்ம வந்து கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா டோர் எஸ்கேப் ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 8 கால் கிளவிக்கிட்ட போயிடலாம். வேறு வழி இல்லை. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இதை பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்குல்ல, இப்போ ஃப்ரீ ஸ்டாக் வேறு அங்கே இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இதை போட்டுட்டு கிளவி இங்கே வந்தக்கப்புறம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவன் இருந்தானே, எங்கே போனான்? கிளவி வேறு வர மாட்டேங்கிறாளே இந்த நேரத்தில். ஸோ வந்துட்டா நம்ம இப்படி இருந்து தப்பிச்சிடலாம். சரி ஓகே, எனக்கு மூச்சு வேறு வாங்குது. ஏன்னா கிளவி அந்த 8 கால் கிளவியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பக்குன்னு. சரி ஓகே, இப்போ போயிட்டா நம்ம கீழே இறங்கலாம். இங்கே வரும்போதே மியூசிக்லாம் டேர்ன் ஆகுது, மியூசிக்லாம் மாறி ஒரு மாதிரி இருக்குது. நம்ம குதிக்கிற சவுண்டு நமக்கு பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே போகும் பாருங்க, அந்த ஸ்பைடர் வேறு அந்த செவுத்தில். சரி ஓகே, இந்த கிளவி எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கிளவிக்கிட்ட மட்டும் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் எதாவது பண்ணிட்டானா. வந்துட்டான். ஓடி சீக்கிரம், எனக்கு ஒரு டைம் ஆகுது. நம்ம பேரில் எடுத்து தப்பிக்கணும். சரி சீக்கிரம் போய் தொடடி, 8 கால் கிளவியே போகலாமா நம்ம? ஐயோ வேண்டாம், கால் தெரியுது, மண்டையே பார்த்துட்டேன். காலனா போயிடலாமா? வேண்டாம், அங்கே தான் நிற்கிறா. ரிட்டன் எடுக்கிறாளா? ஐயோ சில பக்குன்னு ஆயிடுச்சு. நான் ரிட்டன்லாம் எடுப்பான்னு எனக்கு தெரியாதுல்ல. இங்கே போகிறாளு. இப்போ அவள் அப்படி போவாளா இல்லை இப்படி போவாளா? ஐயோ லிஃப்ட் இருக்க இடத்துல போவாளா, நான் அந்த சைடு போயிட்டு அப்படி திரும்புவாளா? ஐயோ நான் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுறது, நேரம் போய் எடுத்துகிட்டே வந்திருக்கலாம். ஏஞ்சி போய் பார்த்துடலாம், வேறு வழி இல்லை. எங்கே போகிறா? அங்கே போகிறா, மண்டை தெரியுது நல்லாவே. இப்போ போயிட்டு பேர்லாக்கி போயிட்டு நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். தூக்கிட்டு அங்கேயே நிற்போம். ஏன்னா அதுக்கப்புறம் அவள் போயிட்டு இந்த சைடு திருப்ப வருவாளா, அப்போ போயிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ கிளவி கால் சத்தம் மட்டும் தான் கேட்குது, எங்கே ஆளையே காணுமே. ஓகே, இப்போ தான் கிளவி இந்த சைடாக போகிறா. இப்போ திருப்பும் இங்கே வரணுமே, அங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், வேறு வழியே இல்லை. ஏன்னா அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும், இல்லைனா அவ்வளோதான். சரி ஓகே, கிளவி கால் சத்தம் மட்டும்தான் கேட்குது, எங்கே போகவே மாட்டேங்கிறாளே. இந்த கிளவி வரதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. கிளவி இப்போ கூட ஆளை காணும். போகிறோம். ஐயோ நேரம் போயிருப்பேன் நான் வெளியே அவசரப்பட்டு. சரி ஓகே, இப்போ போயிடலாம். அவ்வளோதான், கிளவி இல்லை. இதுக்கு மேலே நம்ம தப்பிச்சிடலாங்க, அவ்வளோதான். அப்படியே போன உடனே கார் இருக்கும், பேட்லாக்கி திறந்துட்டு அப்படியே போயிடலாம். நம்ம தப்பிச்சிட்டோங்க. சரி வாங்க இப்போ போகலாம். ஐயோ உங்கள் அம்மா என்னடி இப்படி பண்ணுறா? 8 கால் கிளவிகிட்ட சமாளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கிளவி வேறு சமாளிக்கணும் வேறு. ஓகே, அவள் போயிட்டா, குதிச்சிடலாமா? சரி குதிப்போம். இப்போ இந்த பூட்டுன்னு சவுண்டு கேட்குமே, வந்துருவாளே. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிற தெரியல. கடைன்னு போட்டுட்டு சீக்கிரம் இதை போட்டுட்டு இது இழுத்து விடு சீக்கிரம். ஓகே வரல. ஐயோ சீக்கிரம், கார்க்கு எங்கே இருக்கு? சீக்கிரம் நான் உட்காந்துட்டு சீக்கிரம். ஐயோ கிளவி பார்த்த மாதிரி சவுண்டு வேறு கேட்குதே. போங்க. சரி ரிவர்ஸ் போங்க. கிளவி பார்த்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கே. என்னது கிரானைட் 2 மினிட்ஸ் காணா? ஐயோ நம்ம தப்பிச்சு அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. நம்ம வந்து ரிவர்ஸ் எடுத்துனால அதை செத்துட்டா போலுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கார் எஸ்கேப்புக்காக நான் வந்து அந்த 8 கால் கிளவிக்கிட்டலாம் போயிட்டு வந்தேன். அதுக்காக வச்சு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த 8 கால் கிளவிக்கிட்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிரானி சாப்டர் 1ல எல்லா எஸ்கேப்புமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எஸ்கேப் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.